திருத்துவது பிறகு பேசிக்கலாம். நம்மை சார்ந்தவர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சினை தாய் தந்தை மனைவி இவர்களாவது சோர்வாக இருக்கும்போது என்னையா குறை என்று கேட்டு குறையை தீர்க்க முடியாத மனிதனாக நான் நினைக்க மாட்டேன். நான் இல்லை, மற்றவர்கள். அப்போ மனைவி இப்போ இப்படி ஒரு என்ன சிந்த உயர்ந்த எண்ணம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் துன்பம் இல்லாது துன்பத்தை தீர்க்க வேண்டுங்கிற எண்ணம் தீர்வு துணையெல்லாம் வரவே வராது. மனைவி மனைவி நோயாய்ப்பட்டிருப்பாள், அவளையே அடிப்பான். இது யாரையும் அவனுக்கு இந்த புத்தி கொடுத்ததுன்னா, ஏன் மதம் நொந்து கிடக்கிறாளே அவளையே போய் அடிக்கிறேன்னு அவள் ஏற்றி பேசிட்டான்னா, ஏற்றி பேசுகிறேன் என்னையா நட்ட உன்னை விட உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வந்தவ தானே அவள் பேசுகிறேன். என்னடா பாவம், ஏதோ கோபத்தை பேசியிருப்பா, மன்னிக்கிற மனப்பான்மை உனக்கு வேணுமில்ல. அந்த அறிவு யாரையா தருவா உனக்கு? மனைவியை மன்னிக்க மனப்பான்மை இல்லாத மடையா உனக்கு யாரா அந்த அறிவு தருவான்? கோபமே பேச நினைக்க வேண்டாம். அந்த பண்பே இல்லாதவன் நீ எப்படியா உலகத்தை வாழ்வே? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மாட்டான் செத்தார் வைக்கப்படுனான். மனைவி குற்றம் செய்தாலே மன்னிக்க முடியாதவன் நீ, மற்றவர்கள் குற்றம் செய்தால் நீ எங்கடா மன்னிக்க போறேன்? தாய் தந்தை பேசுறா, இது தாய் தந்தை கோபம் பேசியிருப்பா தாய் தந்தை, அதை மனசிலே வச்சிருந்தா நீ எப்பயா உன எப்படி மனசா சொல்லுவான்? அவர்களுக்கு மதிப்பு தர வேண்டிய அறிவு எப்போ வரும்னா, தாய் தந்தை நமக்கு தெய்வம், முதல் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா அவையார் சொன்னார். அது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அறிவதற்கு யார் ஆசி இருக்குன்னா, அது ஆசான் ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி அந்த அறிவு வராது. கடைசியவர்களும் பாதுகாவல் இருக்க வேண்டும் தாய் தந்தைக்கு என்று எண்ணம் தர வேண்டும் திருவருள் ஆசான் ஞானிகள் தர வேண்டும். இல்லை என்றால் அந்த உணர்வு வராது. அவர் ஏதோ ஒரு குற்றம் செய்தான், தம்பிக்கு தான் சொத்து கொடுத்தா நம்ம கல்யாணத்தை போனா போயிட்டு போகிறான், தம்பிக்கு சொத்து கொடுத்தா போயிட்டு போகிறான், இல்லை அண்ணனுக்கு தான் சொத்து கொடுத்தா கொடுத்துட்டு போகிறான். ஏதோ நம்ம பெற்றது கடன், நம்ம இந்த அளவுக்கு பெற்று வளர்த்தான் அல்லவா, அவன் குற்றத்தை பார்க்க உனக்கு என்ன யோக்கியதை? யாருக்கு தருக்கிறான்? அவனால் ஈட்டப்பட்ட பொருள் அண்ணனுக்கு தரான், யாருக்கு தரான்? போறான்னு போறான். இந்த பண்பு எப்போ வரும்? தாய் தந்தை மீது குற்றம் காணாத அறிவு உனக்கு எப்போ வரும்? அது திருவருள் துணை இல்லாமல் வரவே வராது. இல்லை என்றால் குறை சொல்லுவான், குறை சொல்லிக்கிட்டே அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டான். ஆகவே இந்த பண்பு திருவருள் துணை இருந்தால் தான் வரும், ஞானிகள் ஆட்சியில் தான் வராது. ஆகவே தாய் தந்தை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி, குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டுங்கிற உணர்வு திருவருள் துணை இல்லாமல் வராது. அதான்